மிதுன ராசிக்காரர்களுக்கு வணக்கம். கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டப்போகும் பணமழை. இனிவரும் மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு ராஜ வாழ்க்கைதான். அதாவது மிதுனம் ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். மீனம் விருச்சிகத்திற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகிறது. அடுத்த 40 நாட்களுக்குள் நல்ல விஷயங்களும் நடக்க உள்ளது. அந்த வகையில் வரும் 40 நாட்களுக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், நன்மைகள், தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம். இதில் மிதுன ராசிக்காரர்கள் அல்லது லக்கணம் சார்ந்தவர்கள் மிகுந்த பொறுமை காப்பது நல்லது. ராசி லக்கணத்திலேயே சூரிய கிரகணம் நடப்பது பொதுவாகவே நல்லதல்ல. காலப்புருஷனுக்கு 6ஆம் வீடு என்பது மருத்துவத்திற்கான, எதிரிக்கான, நோய்க்கான, கடனுக்கான வீடு. சூரியன் சந்திரன் கேது இணைவு பொதுவாகவே பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்க உள்ளது. தலைவலி, திடீரென கண் உபாதை, கண்ணாடி போடுவது, கண்ணாடி உடைவது, முகம் பார்க்கும் கண்ணாடி உடைவது போன்ற பாதிப்புகள் ஏற்படும். சிலருக்கு எலும்புகளில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதேபோல் வயது வித்தியாசங்களை பொறுத்துதான் இந்த மாற்றங்களும் நடைபெற உள்ளது. ஏனென்றால் 20 வயதை சேர்ந்த மிதுனராசிக்காரர்கள் இருக்கிறார்கள், 40 வயதை சேர்ந்த மிதுனராசிக்காரர்கள் இருக்கிறார்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியோர்களும் மிதுனராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த மாற்றங்களை இப்படி விலாவரியாக கூறுகிறேன். தலை முழுவதும் நீர் கோர்த்திருப்பதால் தலைவலி பாதிப்புகளும் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லது. அப்பா மற்றும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக இருப்பதால் சனியின் குரூர பார்வையில் சிக்குவதாலும் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். மேலும் தேவையில்லாத சர்ச்சைகள், கருத்து வேறுபாடுகளில் சிக்குவதை தவிர்ப்பது நல்லது. இசையமைப்பாளர்கள், கலைஞர்களுக்கு பெரிய பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டம் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அரசியலில், அரசு துறைகளில் இருப்பவர்கள், அரசு ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலையை விடக்கூடிய சூழ்நிலை, பெரிய பாதிப்பு மற்றவர்கள் செய்த குற்றத்திற்கு மட்டும் வாய்ப்பில்லாதால் கவனமாக இருப்பது அதைவிட நல்லது. பாதிப்புகளிலிருந்து விடுபட விருதாச்சலம் அருகே உள்ள பூவரகா சுவாமி கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அங்குள்ள வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு செம்பு பாத்திரம், கோதுமை, வெல்லம், தட்சணை வைத்து தானமாக கொடுப்பது உங்கள் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ஜோதிடத்தில் குரு பகவான் மிகவும் புனிதமான கிரகமாக கருதப்படுகிறார். இது நேர்மறையான சக்தி, நல்ல அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் கல்வி முன்னேற்றம் போல நன்மைகளை வழங்கும். இதனால் நிதி பலம் மற்றும் வணிக வெற்றி, சமூக மரியாதை அதிகரிக்கும். பெரிய திட்டம் உறுதி பெறும். குறிப்பாக மிதுனராசிக்காரர்கள் மனக்கவலை அடையலாம். நீங்கள் புதிதாக தொடங்க நினைத்த காரியம் நினைத்தது போல நடக்காது. உங்கள் குழந்தைகளின் படிப்பு, உடல் மற்றும் நலனுக்கு நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். உங்களின் உடல் நிலையும் பாதிக்கப்படலாம். அது உங்களை விரக்தி அடைய செய்யலாம். கணவன் மனைவி உடல்நிலை நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு சுமாரான மாதமாகவே அமைய உள்ளது. ஆனால் கடும் உழைப்பால் நல்ல நாளாக மாற்றலாம். மேலும் இனிவரும் மாதங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். முக்கிய நபரின் அறிமுகமும் உதவியும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். மரியாதை கூடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். தொழில், வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும். பணவரத்தும் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் நிலை மேம்படும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். வேடிக்கை, வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும். சிலருக்கு திருமணம் கைகூடும். கலைத்துறையினருக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடமிருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். பதவிகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரப்போகிறது. தொல்லைகள் குறையும். வீண் செலவுகள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவும் அதிகரிக்கும். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியப்பார்கள். திடீர் கோபம் வரும். அதை கட்டுப்படுத்துவது நல்லது. அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும்.
தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரத்தும் அதிகரிக்கும். தவறி உணவு உண்ணாமல் பார்த்து கொள்வது நல்லது. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள். ஆனால் வேலை செய்பவரிடம் கோபப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நன்மைகளை தரும். ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துர்க்கை அம்மனை வணங்க எல்லா நாளும் எல்லா நலனும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குறிப்பாக சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நினைத்த வசதிகள் கிடைக்கும். எதிலும் லாபம் கிடைக்கும். மனத்தெம்பு உண்டாகும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். வாக்கு வன்மையால் காரியம் கைகூடும். ஆன்மீக எண்ணம் உண்டாகும். தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும். போட்டிகள் நீங்கும். தேவையான நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். நிர்வாகத் திறமை வெளிப்படும். மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். கலைத்துறையினருக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு மனோதைரியம் கூடும். சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவார்கள். ஆனால் கடுமையான பணியின் காரணமாக சோர்வு உண்டாகலாம். கவனம் தேவை. குடும்ப விஷயங்களில் ஆர்வம் காண்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். மேற்படிப்பு படிக்கும் ஆர்வம் உண்டாகும். கல்விக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் போகிறது. குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் செல்லும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். திடீரென்று கோபம் உண்டாவதை தவிர்ப்பது நல்லது. திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவார்கள். எதிர்பார்த்த பணவரவும் கிடைக்கும். சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். மேலும் இனிவரும் மாதங்களில் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து பாராட்டை பெறுவீர்கள். மனக்குழப்பங்கள் நீங்க உள்ளது. அதேபோல் தைரியம் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும். எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். ஏனென்றால் புரட்டாதி நட்சத்திரம் என்றது 1, 2, 3 பாதங்களில் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க உள்ளது. இதற்கான பரிகாரங்கள் ஜஷ்டி கவசம் சொல்லி முருகனை வணங்க நோய் நீங்கும். மனக்குழப்பம் தீரும். அதிலும் முக்கியமாக தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் மந்தமாக காணப்படும். பணம் வரத்து தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பு அதிகமாகும். முயற்சிகள் பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியதற்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படாம். தாய்வழி உறவினரிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். அதிலும் முக்கியமாக சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனம் மகிழும் படியான சம்பவங்கள் நடக்கலாம். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கும் எண்ணம் தோன்றும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது. கடன் விஷயங்களில் கவனம் தேவை. பொது இடங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக மாறும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்கள் வருகையால் செலவு கூடும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பணம் கைக்கு வந்து சேரும். திருப்திகரமான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயரதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப் போடுவார்கள். அத்துடன் பணவரத்தும் திருப்திகமாக இருக்கும். கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் போதும் நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது நல்லது. நவக்கிரகங்களின் குரு பகவானை முல்லை மலர் சூடி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலை உயரும். ஏனென்றால் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பதும் நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. இனி வரும் மாதங்களெல்லாம் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரப்போகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். சாமர்த்தியமாக செயலாற்றுவீர்கள். சில நேரங்களில் இடம் பொருள் தெரியாமல் செயல்பட்டு விடுவீர்கள். மனதில் நம்பிக்கை உண்டாகும். பணவரத்தும் திருப்திகரமாகவே இருக்கப் போகிறது.
ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள் என்ற பெயர் மட்டும் போதாது, அவர்கள் உழைப்பை கலை வடிவமாக மாற்றுபவர்கள். சாதாரண வேலைக்கும் அவர்கள் புத்திசாலித்தனத்தை சேர்ப்பார்கள். வேகமான சிந்தனை, திட்டமிடும் திறன், சூழ்நிலையை புரிந்து கொள்வது ஆகியவை இவர்களின் முக்கிய பலம். அவர்கள் வேலை செய்கிற இடமெல்லாம் புத்துணர்ச்சி இருக்கும். ஒரே வேலையை செய்து சலிப்படைவதில்லை, அதற்கு புதுமை சேர்க்கும் வழிகளை தேடுவார்கள். உழைப்பில் அவர்கள் விடாமுயற்சியை மட்டும் காட்டுவதில்லை, அதில் புத்திசாலித்தனத்தையும் சேர்த்து விளைவுகளை பல மடங்கு அதிகரிப்பார்கள். எதிர்காலத்தில் அவர்களின் வெற்றி. குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்கள் அறிவாற்றல், கற்பனை, ஆர்வம் ஆகியவற்றால் முன்னேறும் மக்கள். இவர்களின் எதிர்காலம் என்றுமே பிரகாசமானது என்று சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் எப்போதும் புதியதை கற்கும் ஆர்வத்துடன் இருப்பார்கள். அந்த ஆர்வம்தான் அவர்களின் வாழ்க்கையை முன்னோக்கி இழுக்கிறது. எதிர்காலத்தில் தொழில்நுட்பம், அறிவியல், வணிகம், தொடர்பு துறை, எந்த துறையிலும் இவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கப் போகிறது. மற்றவர்கள் தடுமாறும் இடங்களில் இவர்களின் சிந்தனை மற்றும் தீர்மானங்கள் வெற்றிகளை தரும். அவர்கள் எவ்வளவு சிரமமான சூழ்நிலையிலும் தன்னை தழுவிக்கொள்ளும் திறன் உடையவர்கள். மிதுனராசிக்காரர்கள் உழைக்கும் விதம் வெறும் வாழ்வாதாரத்திற்காக மட்டுமல்ல, அவர்கள் உழைப்பின் மூலம் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்குவார்கள். ஒரே வேலைக்குள் கூட புதுமை, மாற்றம், அறிவை சேர்த்து கொண்டு மகிழ்ச்சியோடு செய்வார்கள். அவர்களின் உழைப்பின் பலனாக உயர்ந்த பதவிகள், பொருளாதார வளம், சமூக மரியாதை அனைத்தும் கிடைக்கும். மிதுனராசிக்காரர்கள் எப்போதும் மகிழ்ச்சியை உழைப்பிலிருந்தே பெறுபவர்கள். கடின உழைப்புடன் கூடிய புத்திசாலித்தனம் அவர்களை எப்போதும் உச்சியில் நிலைநிறுத்தும். எதிர்கால சமூகத்தில் இவர்களின் இடம். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதில், அதில் தங்களை பொருத்தி கொள்வதில் மிதுனம் ராசிக்காரர்கள் எப்போதும் முன்னிலை வகிப்பார்கள். அவர்கள் எதிர்கால சமூகத்தில் தலைவர்கள், வழிகாட்டிகள், சிந்தனையாளர்கள், புதுமையாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் அறிவையும் உழைப்பையும் பயன்படுத்தி பிறருக்கு உதவி செய்வார்கள். சமூக முன்னேற்றத்திற்கு இவர்களின் பங்கு மறக்க முடியாதது. எதிர்காலத்தில் மக்கள் இவர்களிடம் வழிகாட்டுதலை நாடுவார்கள். மிதுன ராசிக்காரர்களின் எதிரானம் ஒளிமயமான பாதை. உழைப்பே அவர்களின் ஆயுதம், அறிவே அவர்களின் பலம். இந்த இரண்டு சக்திகளாலும் அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவார்கள். உலகம் எங்கு சென்றாலும் மிதுன ராசிக்காரர்கள் அங்கே தங்கள் உழைப்பால், திறமையால், அறிவால் தனித்துவம் காட்டுவார்கள். அவர்கள் உழைப்பை புகழ்ந்து பேசாமல் இருக்க முடியாது. அது மனிதர்களுக்கே டிஜில்ஸ், அதாவது காலத்திற்கே ஒரு பாடமாகும் என்று கூட சொல்லலாம். குறிப்பாக இவற்றையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்கள் என்றாலே அது ஒரு தனித்துவமான அடையாளம். அவர்களின் சிந்தனை, புத்திசாலித்தனம், முயற்சி, பேசும் திறன், அறிவை பகரும் மனம், இவை அனைத்தும் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்துகின்றன. இரட்டையர்கள் என்ற அடையாளத்தை சுமக்கும் இவர்கள் வாழ்க்கையின் இரு பக்கங்களையும் சமநிலைப்படுத்தி எப்போதும் புதுமையுடன் முன்னேறுபவர்கள். அதிலும் முக்கியமாக ஜோதிடத்தின்படி கிரக இயக்கங்களும் சேர்க்கைகளும் சிறப்பு யோகங்களை உருவாக்குகின்றன. சந்திரன், செவ்வாய், சூரியன், குரு ஆகியோர் குபேர யோகத்தை உருவாக்கியுள்ளனர். இதன் காரணமாக பல ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இதில் மிதுன ராசியும் ஒன்று. இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மற்றும் செவ்வாய் யோகம் வலுவாக இருப்பதால் அது ஒன்றாக வருகிறது. இதன் காரணமாக மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளையும் பயன்படுத்தி புதிய வருமான ஆதாயங்களை பெறப்போகிறார்கள். பங்குகள், முதலீடுகள் மற்றும் நிலம் தொடர்பான பரிவர்த்தனைகளில் அவர்கள் லாபம் ஈட்டுவார்கள். இதனால்தான் குபேர யோகம் உண்டாக உள்ளது என்று சொல்லப்பட்டு வருகிறது. சொத்து வாங்குதல் மற்றும் விற்பதில் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் என்றால் மிகவும் சாதகமானது. குறிப்பாக வேலைத்துறையில் இருப்பவர்கள் நல்ல செய்திகளை கேட்க வாய்ப்புள்ளது. அவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். குடும்ப சொத்து தொடர்பான தகராறுகள் தீரும். ஏனென்றால் மிதுன ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு ராசி லக்கணத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்கும் வரை பணம், காசுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். சந்தோஷம், சுகம் காணப்பட்டிருக்கும். பார்ப்பதற்கு வசீகரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருப்பீர்கள். இந்த மாதங்களில் சுக்கிரனும் கேதுவும் இணைவது நல்லதல்ல. மனைவியின் உடல்நலனில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வரவேண்டிய பாக்கிகள், பணங்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. முக்கியமான ஆவணங்கள், ஆர்டர்கள், மெமோக்கள் போன்றவை வரும் வாய்ப்புகள் உள்ளது. பாகிஸ்தானம் எனும் 9வது இடத்தில் சனி வக்கரமாக அமர்ந்திருக்கிறார். கால் முட்டி கால்கள் சம்பந்தமான பாதிப்புகள் வரும். ரகசியத்தை ரகசியமாக வைத்து பாதுகாத்தால் 100% கண்டிப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள். சீக்கிரட்டை வெளியில் சொன்னீர்கள் என்றால் கட்டாயமாக அது நடக்காது.
நல்லது செய்ய போய் பிரச்சனைகள் சிக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. யாருக்கு உதவி செய்ய போனாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டும். பொய் சொல்லி உங்களிடம் பணத்தை வாங்கும் வாய்ப்புகளும் உள்ளது. தினந்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 70% நன்மைகளை பெறப்போகிறீர்கள். மேலும் அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பதுதான். முதலீடுகளில் சிக்கும் வாய்ப்பு ஏற்படும். பெரிய பணங்கள் வைத்திருந்தால் அதை கொண்டு போய் சிக்க வைக்கும் நேரமாக உள்ளது. ஏன் இந்த மாற்றங்கள் அடிக்கடி வருகிறது என்றால் செவ்வாய் பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சூரியன் பெயர்ச்சி, சந்திரன் பெயர்ச்சி வருவதால் அடிக்கடி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றம் ஏற்படுகிறது. குறிப்பாக ஜென்மசனி காலத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. கடின உழைப்பால் மட்டுமே முன்னேறக்கூடியவர்கள் நீங்கள். அதிலும் விரயஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. காசு பணத்திற்கு எந்தவித குறைவும் வராது. லாபங்கள் இனிவரும் மாதங்களில் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். கையில் பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். விட்டமின் கோளாறுகளால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கடினமாக உழைத்தாலும் உங்கள் உடல்நிலையை மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை உங்கள் மேல் அதிகம் வைக்க வேண்டும். எது வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்திலேயே சுக்கிரன் கேது அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. நன்மைகளை தரும். வண்டி வாகனங்கள் பேச்சுவார்த்தை பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70% நன்றாக இருக்கும். பிரித்திங்கரா தேவி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. மேலும் மிதுன ராசி அன்பு நேயர்களே, எதிரிகள் மற்றும் வெளி நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். எந்த ஒரு வாக்குவாதங்களிலும் ஈடுபட வேண்டாம். உங்களால் இயன்ற உதவிகளை செய்யவும், வேலை தொடர்பாக சூழலை கண்காணித்து ஈடுபடவும். சமூக பணி செய்யக்கூடியவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். தொழில் தொடர்பாக வாழ்க்கை துணையிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உண்டு. அதிலும் முக்கியமாக சமூக மற்றும் அரசியல் துறையில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். சூழல் சாதகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய தொடர் முயற்சி தேவை. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடவும். சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படும். முதலீடு பொருட்களை வாங்குவது போன்ற பணம் தொடர்பான விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும். நீண்ட காலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே ஜோதிடத்தின்படி சில ராசிகள் இயற்கையாகவே பயணத்தை விரும்பும் குணம் கொண்டவர்கள். அந்த ராசிக்காரர்களுடன் பயணம் செய்வது அவர்களின் தனித்துவமான குணங்களால் உங்கள் பயணத்தை சிரிப்பு, சுவாரஸ்யம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும். ஏனென்றால் பயணம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவங்களில் ஒன்று. புதிய இடங்களை காண்பது, வெவ்வேறு கலாச்சாரங்களை அனுபவிப்பது, அந்த நாட்டின் உணவு பழக்கவங்கள் மற்றும் கலைநுட்பங்களை ரசிப்பது மனத்தில் மகிழ்ச்சிகளையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துகிறது. ஆனால் எல்லா ராசிகளும் சமமாக பயண அனுபவத்தை ரசிப்பதில்லை. ஜோதிட ரீதியாக சில ராசிகள் இயற்கையாகவே சுற்றுலாவை விரும்பும் தன்மையுடன் பிறந்தவர்கள். அவர்களுடன் பயணம் சென்றால் அது எப்போதும் சிரிப்பு, சுவாரஸ்யம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும். அதில் முதல் ராசியாக மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் ஜாலியாக இருப்பார்கள் என்றே சொல்லலாம். இவர்கள் எப்போதும் புதிய அனுபவங்களை தேடி ஓடுபவர்கள். ஜோதிடப்படி மிதுன ராசிக்காரர்கள் சமூகமாக இருப்பதில் திறமை கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் பேச்சு, சிரிப்பு, மகிழ்ச்சி கொண்டு சுற்றியுடன் மனதை உருவாக்குகின்றனர். பயணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சுவாரஸ்யமான இடங்களை தேடிச் செல்லும் ஆர்வம் காட்டுபவர்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் கண்ணோட்டமும் சிந்தனையும் பயண அனுபவத்தை நினைவில் நிறைந்ததாகவே மாற்றும். நண்பர்கள், உறவுகள், குடும்பத்துடன் பயணத்தில் அவர்களுடன் இருந்தால் அந்த பயணம் எப்போதும் உற்சாகமானது மற்றும் சுவாரஸ்யமானதாகவே இருக்கும். அதிலும் ஆழமான ஆர்வம் கொண்டவர்களாகவும் உணர்ச்சி மிகுந்தவர்களாகவும் பிறக்கின்றனர். ஜோதிட ரீதியாக அவர்கள் சிக்கல் வந்தாலும் தீர்வை கண்டுபிடிக்கும் திறமை கொண்டவர்கள். அவர்களின் ஆர்வம், உற்சாகம் தாராளத்துடன் பயண அனுபவத்தை நினைவில் நிறைந்த மகிழ்ச்சியாக மாற்றும். சாதாரண இடங்களும் அவர்களுடன் போனால் மறக்க முடியாத நினைவுகளாகவே மாறும். குறிப்பாக இது ஜோதிட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் முதல் ராசி மிதுனம், துலாம், மகரம் மற்றும் விருச்சிகம் ராசிகளும் அடங்கும். இயற்கையாகவே சுற்றுலா ஆர்வம் கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் புதிய இடங்களை கண்டு பார்ப்பதில், மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பதில் மற்றும் சுற்றியுள்ளவர்களுக்கு சந்தோஷம் தருவதில் முனைப்புடன் இருப்பார்கள். இந்த 4 ராசிகள் பக்கத்தில் இருந்தால் பயணம், சிரிப்பு, சுவாரஸ்யம், புதுமை மற்றும் மன நிம்மதியால் நிரம்பும் நண்பர்கள். குடும்பம் அல்லது உறவுகளுடன் செல்லும் பயணம் இவர்கள் பக்கத்தில் இருந்தால் அது நினைவில் என்றும் நிறைந்த மகிழ்ச்சியாக இருக்கும்.
அதாவது நவக்கிரகங்களின் அரசனாக கருதப்படும் சூரியன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனது ராசியை மாற்றி வரும் நிலையில் தற்போது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு குடியேறுகிறார். அதேபோல் கன்னி ராசியில் குடியேறும் சூரியன் மிதுன ராசியினரின் ஜாதகத்தின் 4வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, தம்பதியினரிடையே புரிதலை கொண்டு வரும் ஒரு மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. வரும் இந்த மாதம் உறவுகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். அதே நேரம் பணியிடங்களிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை காணலாம். உயர் பதவிகள், அதிகாரமிக்க பதவிகளை அடையும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. பணியிடங்களில் உங்கள் தனித்திறமைகள் கௌரவிக்கப்படும். அடுத்ததாக உங்களது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்த சூரியன் பெயர்ச்சி. இது படைப்பாற்றல், பேச்சாற்றல், சகோதர உறவை மேம்படுத்தும் ஒரு கட்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். வருமானம் அதிகரிக்கும். இருந்தாலும் அதே நேரம் வருமானத்திற்கு ஈடாக செலவுகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இதனால் சேமித்து வைக்கவும். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அமோகமாக இருப்பதால் எதை தொட்டாலும் ஜெயிக்கும் யோகம் உண்டாகும். நீண்ட நாள் ஆசை, கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். யோகாதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் சாதகமாக இருப்பதால் வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டு. லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சரி, அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.